வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2 தினம் முன்னால ஈரான் மீதான 13வது தின அமெரிக்க தாக்குதல் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த பதிவும் நான் கொடுக்கல. ஏனென்றால் அந்த தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அமெரிக்க இராணுவம் அந்த தாக்குதலை தற்சமயம் நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்காவில் என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அரபு நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கேட்டுக்கொண்டதற்காக தற்காலிகமாக சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறாங்க. ஆனா களத்தில் உண்மையாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. இந்த தாக்குதலை நிறுத்தி 2 தினம் ஆச்சு. பாகிஸ்தான் தரப்புலையோ அல்லது அரபு நாடுகள் தரப்புலையோ எந்தவித பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கவில்லை ஈரானோடு. அப்புறம் ஏன் இந்த சண்டை தாக்குதலை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, கிடைத்துள்ள தகவலின் படி ஈரான் மீதான அந்த அணு கட்டமைப்பை அளிக்கக்கூடிய ஒரு தரை வழி இராணுவ போருக்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. நியூயார்க் டைம்ஸ் அவங்க வந்து ஒரு ரகசிய கட்டுரைகள், அந்த அமெரிக்க இராணுவ அதிகாரிகிட்ட ரகசியமா பேசி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் பிரபலமா இருக்கு. அந்த ஈரானுடைய நட்டான்ஸ், ஃபோர்டோ மற்றும் இஸ்பஹான், மேலும் இப்பொழுதுள்ள பிக்காக்ஸ் மலைகள், இந்த 4 இடங்களிலுமே மிகப்பெரிய அளவில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் தரை வழியாக உள்ளே சென்று அந்த கட்டமைப்புகளை அழித்து ஒழிப்பார்கள். அங்குள்ள யுரேனியத்தை கைப்பற்றுவார்கள் அல்லது அங்கு வைத்து அழிப்பார்கள் என்று சொல்லப்படுது. 4 இடத்துலையுமே ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 கிலோ யுரேனியம் கைப்பற்றப்படும் அல்லது அழிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. உலக இராணுவ வரலாற்றில், தாக்குதல் வரலாற்றில் இந்த தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய இடத்தை பெறும் அப்படிங்கிறாங்க. பெரிய இடத்தை பெறும், மிகப்பெரிய அளவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்காவுடைய விமானப்படை, அதிரடிப்படை உள்ளே நுழைந்து நிக்கோலஸ் மதுராவை கைப்பற்றினாங்க. ஒரு துளி ரத்தம் சிந்தாம அந்த ஆபரேஷனை முடிச்சு காமிச்சாங்க வெற்றிகரமா. ஆனா இது அப்படியெல்லாம் முடியாது. மிக பெரிய அளவு சண்டை நடைபெறும். கணிசமாக அமெரிக்க தரப்புல உயிரிழப்புகள் ஏற்படலாம். அதற்கான தயார் நிலையில் தயாராகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. தயாராகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா தரப்புல இருந்து சில 1000 பேர் இதுல நிச்சயமா பங்கெடுக்கணும். 1000க்கு மேற்பட்ட சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள், டெல்டா போர்ஸ், நேவில் சீல், அமெரிக்கன் ரேஞ்சர்ஸ், இதை போன்ற சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் அங்குள்ள ஈரான் பேடிகளோடு சண்டையிடுவதற்காக போக வேண்டும். யுரேனியத்தை அழிக்கக்கூடிய சிறப்பு நிபுணர்கள் போக வேண்டும், அல்லது யுரேனியத்தை கைப்பற்றக்கூடிய சிறப்பு நிபுணர்கள் போக வேண்டும். வாயிற்பகுதியை, மூடப்பட்டிருக்கும் வாயிற்பகுதியை திறக்கக்கூடிய பொறியாளர்கள் செல்ல வேண்டும். அந்த அணு கட்டமைப்பை முற்றாக தகர்க்கக்கூடிய, வெடிப்பொருட்களை நிரப்பக்கூடிய நிபுணர்கள் போக வேண்டும். இப்படி பல்வேறு தரப்பு சிறப்பு நிபுணர்கள் அடங்கிய ஒரு மாபெரும் படையாக உள்ளே சென்றால்தான் இதில் வெற்றி அடைய முடியும். மேலும் உள்ளே செல்வதற்கான வழியை, மிக சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். தாக்குதல் முடிந்து வெளியேறும் மிக சிறந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா ஹெலிகாப்டர் மூலமாக வான்வழியாக இத்தனை வீரர்களை தரை இறக்குவது என்பது சாத்தியமல்ல. அதனால உள்ளே செல்லும் வழி இருக்க வேண்டும், வெளியே செல்லும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதாவது அங்கே மின்னணு சார்ந்த எந்தவித செய்தி தொடர்புகள் எதுவுமே அங்கே பரவாதது போல முடக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகையோடு பிரம்மாண்ட முறையில் போய் தான் இந்த தாக்குதலை நடத்த முடியும். அநேகருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஈரான்ல பல லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இந்த மலைப்பகுதி, அணு மலைப்பகுதி 4 இடத்துலையுமே சுற்றி பல்லாயிரம் ஈரான் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் அமெரிக்க விமானப்படை முன்னால பொருட்டே இல்லை. அங்கே நிற்கும் ஈரான் இராணுவ வீரர்களை அமெரிக்க தரைவழி துருப்புகள் இறங்குவதற்கு முன்பாகவே விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக பெரும் அளவு குண்டு போட்டு ஒருவனுமே மிச்சம் மீதி இல்லாத போல கொடூரமா அடிச்சிருவாங்க.
அமெரிக்க போர் விமானத்துக்கு முன்னால, அமெரிக்காவுடைய சண்டையிடும் ஹெலிகாப்டருக்கு முன்னால இவர்கள் எல்லாம் ஒரு கால் தூசுக்கு சமானம். ஒருவனுமே அங்கு உயிரோடு நிற்க முடியாது, தப்பித்து தலை தெரித்து ஓடிவிட வேண்டும். அப்படி ஒருத்தன் 2 பேர் மிச்சமாக ஒளிந்திருந்தாலுமே இங்கு அமெரிக்காவிலிருந்து செல்லும் சிறப்பு அதிரடி படை வீரர்களோடு சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. அதனால சில அமெரிக்க தரப்பு இழப்புகளோடு இந்த மாபெரும் ஆபரேஷன் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு இது ஆப்ஷன் ஏ. பி என்று B2 போன்ற இந்த பிரம்மாண்ட குண்டுகள், பங்கர் பஸ்டர் பாங்க, GBU 57 MOB போடக்கூடிய போர் விமானங்களை கணிசமாக கொண்டு சென்று இந்த 4 இடங்களையுமே குண்டுகளை போட்டு அழிப்பது. இது ஆப்ஷன் பியா வச்சிருக்காங்க. இதன் மூலமாகவும் அழிக்க முடியும். அந்த குண்டுகளை மட்டும் போட மாட்டாங்க. GBU 57 போட்டு பேரழிவை கொடுத்து விட்டு தொடர்ச்சியாக டோமோஹாக் ஏவுகணைகள் மூலமாக தொடர்ச்சியாக அந்த ஏவுகணைகளை உள்ள செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது நிச்சயமாக அந்த மலைப்பகுதிகள் திரும்ப தகர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 காரணத்திற்கு ஏதாவது ஒரு ஆபரேஷனை நிச்சயமா கையில் எடுப்பாங்க. என்னுடைய விருப்பம் B2 குண்டு போடும் விமானங்களை கொண்டு சென்று பிரம்மாண்ட குண்டுகளை போட்டு அழித்துவிட்டு, GBU 57 போட்டு அழித்துட்டு தொடர்ச்சியாக டோமோஹாக் ஏவுகணைகளை உள்ளே செலுத்தி அழிப்பதுதான் புத்திசாலித்தனமான காரியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அமெரிக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது ஒரு காரணம். இரண்டாவது, இன்டர்செப்ட் மிசைல் அப்படிம்பாங்க, வழிமறிக்கும் ஏவுகணைகள். இந்த அமெரிக்காவுடைய உலக புகழ்பெற்ற வான் பாதுகாப்பு சாதனம் பேட்ரியாட், அதற்கு தேவையான ஏவுகணைகள், வழிமறிக்கும் ஏவுகணைகள் அதிகமாக செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்ப பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் இருக்கு. ஈரானிலிருந்து ஒரு ஏவுகணை வந்தா கட்டாயமாக அதை மறிக்க 2 ஏவுகணைகளை பேட்ரியாட் அனுப்பும். மேல 2 போயிடும். அதுலேயுமே ஈரானுடைய ஏவுகணை சிக்கிக்கொள்ளவில்லை என்றால் திரும்ப அடுத்து 2 ஏவுகணையை அனுப்பும். அப்போ ஒரு ஈரான் ஏவுகணைக்கு பல பேட்ரியாட் ஏவுகணை போகணும். அப்ப இந்த பேட்ரியாட் ஏவுகணை தீர்வது இயல்பு. இந்த பேட்ரியாட் ஏவுகணை வான் பாதுகாப்பு சாதனம் அங்குள்ள அமெரிக்கா துருப்புகளை காப்பதும் பேட்ரியாட் தான். அதிகமா வளைகுடா நாடுகள் அதிகமாக நம்பியிருப்பதும் பேட்ரியாட் தான். இந்த வளைகுடா நாடுகளும் பேட்ரியாட்டை தான் அதிகமாக நம்பி இருக்கிறாங்க. அதை தாண்டி இஸ்ரேலை பாதுகாக்கும் பணியிலுமே பேட்ரியாட் இருக்கு. அதனால இந்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு அதிகமான ஏவுகணைகள் தீர்ந்து கொண்டே இருப்பது இயல்பு. அமெரிக்காவும் அதை தான் மேலே ஏவுறாங்க, அந்த ஏவுகணை தான். அதே போல வளைகுடா நாடுகளும் அதை தான் மேல் நோக்கி ஏவுறாங்க. அதனால எல்லாமே அந்த ஏவுகணை செய்யும் நிறுவனத்தை கூப்பிட்டு ஏவுகணையை கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுக்க வேண்டிய கடமை அந்த நிறுவனத்திற்கு இருக்கு. அதனால தற்காலிகமாக சண்டையை நிறுத்தி வெகு வேகமாக பேட்ரியாட் இன்டர்செப்டர் மிசைலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம். இந்த 2 முக்கியமான காரணத்திற்காக தற்காலிகமாக போர் நிறுத்தம் அங்க வந்திருக்கு. வேற எந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவு நடைபெறவில்லை. வளைகுடா நாடுகளை தாண்டி ஜோர்டானுமே தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈரானிடமிருந்து பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனைகளை தான் நம்பி இருக்கு. இந்த பக்கம் இஸ்ரேல் பார்த்தோம்னா இஸ்ரேல் காசா மீது மற்றும் அதை தாண்டி மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் மீது மிகப்பெரிய தாக்குதலை தீவிரப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கு. நான் சமீபத்தில் பேசும்போது வெஸ்ட் பேங்க்ல ஒரு தகராறு துப்பாக்கி சூட்ல முடிஞ்சு அது இஸ்ரேல் வீரர் கொல்லப்பட்டான்னு பதிவு பண்ணியிருந்தேன். அது ஒரு சண்டையில் ஆரம்பித்த பிரச்சனை. இஸ்ரேலியர்கள் அங்கே இருப்பதற்கு அனுமதி பெற்ற, அது அவர்களுடைய பகுதி, செட்டில்மெண்ட் பகுதி. அங்கு இருக்கும்போது அவர்கள் அந்த பகுதிக்கு செல்லும் போது ஒட்டுமொத்தமாக பன்றிகளைப் போல அங்கே வந்த வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனியர்கள், காசால வெஸ்ட் பேங்க்ல எப்பொழுதுமே இவனுக்கு அப்படிதான் பண்ணுவானுங்க. அதாவது ஒட்டு மொத்த கும்பலாக வந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இருக்கும் போதே ஒட்டு மொத்தமாக பன்றிகளை போல கும்பலா வருவானுங்க. பல 100 ஆயிரக்கணக்கில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பொழுது துப்பாக்கி சூடு தவிர்க்க இயலாததாக போகும். இங்க செட்டிலர்ஸ் யூதர்கள் அங்க செல்லும் போது அவர்களை அங்கே மறித்து
நூற்றுக்கணக்கான ஆயிரம் பேர் பக்கம் பாலஸ்தீனியர்கள் வழிமறித்து மிகப்பெரிய தகராறு நடந்தது. அந்த தகராறை விளக்குவதற்காக, மேலும் இஸ்ரேலியை பாதுகாப்பதற்காக இராணுவ வீரர்கள் அங்கே சென்று அத்தகராறை விலை கொட்டு தான் இருக்காங்க. அங்கே எந்தவித சண்டை சூழல், அதாவது துப்பாக்கி சண்டைக்கான சூழல் இல்லை. அப்போ அங்கிருந்து தகராறு செய்து கொண்டிருந்த ஒரு பாலஸ்தீனியன் வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவன், அங்கிருந்த செட்லர் கையில் ஒருவருடைய கையில் இயந்திர துப்பாக்கி இருந்துச்சு. அந்த சண்டை எப்படி நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரும் கை சண்டை மாதிரி போடுறாங்க. தோளில் அந்த இஸ்ரேலியர் அந்த இயந்திர துப்பாக்கி வச்சிருந்தாரு. தோளில் இருக்க இயந்திர துப்பாக்கி எடுத்து கையில் வைத்து பார்க்குறாரு அந்த அரபு கூட. அதை தாண்டி சண்டையில் காலால் உதைக்கிறார். ஒரு கையில் இயந்திர துப்பாக்கி இருக்கு, கால் எடுத்து அவன் மேலே உதைக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட அது பேலன்ஸ் இல்லை. அந்த சமயத்தில் அவருடைய இயந்திர துப்பாக்கியை பிடுங்கி அவன் துப்பாக்கி சூடு நடத்துகிறான். 2 பேர் கொல்லப்பட்டாங்க, இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள். அங்கு சண்டையை விளக்கு பணியில் இருந்தவங்க 2 பேருமே மேஜர். இஸ்ரேல் இராணுவத்தில் மிகப்பெரிய சண்டையிடும் படைப்பிரிவில் மேஜராக உள்ளவர்கள் சண்டை களத்தை தாண்டி ஒரு சண்டையை விளக்க சென்ற இடத்துல இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது மிகப்பெரிய இழப்பாக இஸ்ரேலுக்கு பார்க்கப்பட்டது. அந்த சுட்டவனையும் அவன் குடும்பத்தையும் மொத்தமாக சுட்டுக் கொட்டாங்க அன்னைக்கு அந்த பாலஸ்தீனிய தரப்புல. அதை தாண்டி இந்த நொடிப்பொழுது வரை வன்முறை போயிட்டு இருக்கு. இராணுவ வீரர்களை தாண்டி செட்லர்ஸ் அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ள ஆழமாக உள்ளே சென்று அங்குள்ள வீடுகளை எரிப்பது, அங்குள்ளவர்களை அடித்து நொறுக்குவது இஸ்ரேலுடைய காவல்துறை இராணுவ துணையோடு இப்படி மிகப்பெரிய வன்முறை போயிட்டு இருக்கு. ஒரு மசூதி கூட முற்றாக தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அந்த வன்முறை பெருசா போகுது. இஸ்ரேலுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த காசாவை பண்ணியதை போல இந்த வெஸ்ட் பேங்கையும் பண்ணணும், அவனுகளை விட்டு வைப்பது எதிர்காலத்துக்கு தவறு, அவனுகளையும் மண்மேடு ஆக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதற்கு முதல் படிக்கட்டு இந்த வன்முறை சம்பவம் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 மேஜரை இழப்பது இஸ்ரேல் இராணுவத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. காசாவிலும் தாக்குதல் போயிட்டு இருக்கு, லெபனான்லையுமே போயிட்டு இருக்கு. அதிகமாக இந்த வெஸ்ட் பேங்க்ல தான் சண்டை போயிட்டு இருக்கு. இது இவங்களுடைய இயல்பாகவே இருக்கும். பாலஸ்தீனியத்தில் கும்பலாக ஆயிரக்கணக்காக பன்றிகளை போல சண்டையிடுவது, பிரச்சனையை வளர்ப்பது என்பது இவங்களோட இயல்பாகவே ஒன்று வச்சிருப்பானுங்க. மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்துவது தான் மிக சரியானதாக இருக்கும். இந்த இராணுவ வீரர்களை அனுப்புவதை தாண்டி இந்த குண்டுகளை, மாபெரும் குண்டுகளை போட்டு இவர்களை கொல்வது தான் இஸ்ரேலுக்கு பொருத்தமாக இருக்கும். ஈரான் மீதான துறைமுக முற்றுகை வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக துறைமுக முற்றுகைக்கு தான் ஈரான் இருக்கு. 1 லிட்டர் கச்சா எண்ணெய் விற்க முடியல. இன்றைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானுக்கு எண்ணெய் வாங்க வந்த அல்லது அங்கிருந்து சென்ற 12 கப்பல்கள் வழிமறிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க இராணுவத்தால. அதில் 2 கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 கப்பலுக்குள்ள அமெரிக்க இராணுவ வீரர்கள் உள்ளே நுழைந்து கப்பலை கைப்பற்றி வழிமாற்றி கொண்டு போயிருக்காங்க. துறைமுக முற்றுகை வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கு ஹொர்மோஸ் ஜலசந்திய ஒரே ஒரு கப்பல், ஹொர்மோஸ் ஜலசந்தியிலிருந்து வெளியே எண்ணெயோடு ஒரு கப்பல் சென்றிருக்கு. இதுதான் ஈரானுடைய தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. புயலுக்கு முன்னாலான அமைதியாக தான் பார்க்கப்படுது. நன்றிகள்.